மத்திய கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக கடலோர பகுதிகளில் மே 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மே 25-26இல் இது புயலாக வலுப்பெறும். இதற்கு சக்தி என பெயரிடப்பட உள்ளது. தமிழகத்தில் 24 அல்லது 25ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. 22ஆம் தேதி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெறும் என்றும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது. இன்னும் 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் கிரஷர் கம்பெனி உள்ளது. இங்கு பாறை உடைக்கும் பணியின் போது பாறை கற்கள் உருண்டு பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்தது. இதில் வடமாநில தொழிலாளி உட்பட 5 பேர் இறந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் பாறை உருண்டு விழுந்ததில் 5 பேர் பலியானார்கள். பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை அருகே கல்குவாரியில் மண் சரிந்ததில் 5 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். குவாரியில் விதிமீறல் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் எந்த இடத்தையும் துல்லியமாக தாக்கும் திறன் இந்திய ராணுவத்திற்கு உண்டு. ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதல் ரேஞ்சில்தான் உள்ளது. பாகிஸ்தானின் எந்த மூலையையும் தாக்க முடியும் என ராணுவ அதிகாரி சுமர் தெரிவித்துள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் படைப்பிரிவின் தளபதி முடித் மகாஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை, தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலின் புனித வளாகத்துக்குள் வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவ கோவிலின் தலைமை கிராந்தி சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளதாக இந்திய விமானப்படை இயக்குநர் ஜெனரல் சுமர் இவான்டி குன்ஹா தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதால் தான் பாகிஸ்தான் ராணுவம் உஷாராக இருந்தது என்ற ராகுலின் புகார் குழந்தைத்தனமானது என்று முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் கன்வல் சிபல் தெரிவித்துள்ளார். சொந்த நாட்டையே பணயம் வைத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் வகையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அரசியல் செய்ய விரும்புகிறார் என்றும் கூறியுள்ளார். சென்னையின் பல்வேறு இடங்களில் நடந்து வரும் தென்மேற்கு பருவமழை வெள்ளத்தடுப்பு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் அனைத்து வெள்ளத்தடுப்பு பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து களவுச் சொத்துக்களை மீட்ட போலீசாரை நேரில் அழைத்து முதல்வர் ஸ்டாலின் பாராட்டினார். அவர்களுக்கு பாராட்டு சான்றும் வழங்கினார். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் முதல்வர் ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார். அன்று 2Gக்காக அப்பா டெல்லி சென்றார். இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ, படுத்தே விட்டாரையா, எல்லாம் தம்பி படுத்தும் பாடு என்று தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு பயத்தால் சேலம் சூரமங்கலம் அருகே மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் இது 24வது நீட் மரணம். ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் உணர்வாரா என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கள் ஆட்சியில் நீட் ஒழிந்துவிடும் என ஸ்டாலின் டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறியது அத்தனையும் பொய் என EPS காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். ஆவின் பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, கட்டிட அனுமதிக்கான கட்டண உயர்வு, தொழில்முறை வரி உயர்வு என திமுக ஆட்சியில் வரி உயர்வுகள் அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக கூறியுள்ளது. இந்த வரி உயர்வுகளை மக்களை விழிப்பிதுங்க வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் மின் கட்டண உயர்வு என்பது அவர்களை பெருந்துயரில் தள்ளும் மற்றொரு கொடூர முடிவு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை என்றும் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்த இருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை. அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தின் வரலாற்றில் 3 ஆண்டுகளில் 4 முறை மொத்தம் சுமார் 45,000 கோடிக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திய மனிதநேயமற்ற அரசு திராவிட மாடல் அரசுதான் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். வீடுகளுக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்று அரசு அறிவித்திருப்பது மக்களின் மீதுள்ள கருணையால் அல்ல, அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வரவிருக்கிறதே என்ற அச்சத்தால் தான் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம். தனித்து நின்று தேர்தலில் போட்டியிடுவது நல்லது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு தோல்வி பயத்தை காட்டுகிறது என அவர் கூறினார். உயர்கல்வியின் உயிர் நாடியாக விளங்கும் அரசு கலை கல்லூரிகளின் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காத அவல நிலை தமிழகத்தில் நிலவுவதாக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தலையிட்டு பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரைப்படி ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவிடம் வெளிப்படைத்தன்மை கிடையாது, பிரச்சினைகளை மறைக்க வேண்டும் என்பதே அக்கட்சியின் நோக்கம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பிரச்சினை வரும்போது இருமொழி கொள்கை, தொகுதி மறுவரையை எடுப்பார்கள். ஊழல் பிரச்சினை வந்தால் பாஜகவை எதிர்க்கிறார்கள். மாநில பிரச்சினைகளை மறைப்பதற்காக பழைய பிரச்சினைகளை எடுத்து திசை திருப்புகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் கௌரி சங்கருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. நாளை டாஸ்மாக் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கட்சியை பலப்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் திருமாவளவன் சுற்றுப்பயணம் செய்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்போது திமுக கூட்டணியில் போட்டியிடுவது உறுதி என்றாலும் இம்முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என திருமாவளவனுக்கு மாவட்ட செயலர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர். சீனிவாசா கோவிந்தா பாடலுக்கான உரிமை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடம் உள்ளது. அந்த பாடலை மற்றவர்கள் பயன்படுத்த சட்டப்படி அனுமதி கிடையாது என திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் கவிழ்ப்பு சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஹார்தோய் மாவட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் மரக்கட்டைகளை மர்ம நபர்கள் கட்டி வைத்திருந்தனர். அதிர்ச்சியடைந்த ரயில் ஓட்டுநர் அவசர பிரேக் பயன்படுத்தி ரயிலை நிறுத்தினார். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஹோசூர் ஆலையில் ஐபோன் உற்பத்தியை தொடங்கியுள்ளது. ஐபோன் 16, ஐபோன் 16E உட்பட அனைத்து வகை ஐபோன்களின் உற்பத்தியும் ஹோசூர் டாடா ஆலையில் தொடங்கப்பட்டுள்ளது. விசா முடிந்தும் வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள் என இந்தியர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதற்கு நிரந்தர தடையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது. வக்பு திருத்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் திமுக, தவேக தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் மீது இன்று விசாரணை நடக்கிறது. தலைமை நீதிபதி கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடக்கிறது. விசாரணை முடிவில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு படித்த பீகார் மாணவி ஜியா குமாரி தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண் பெற்றதை பாராட்டுகிறேன் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பவர்களின் கண்களை ஜியா குமாரி திறந்திருப்பதாக தர்மேந்திர பிரதான் தமிழக அரசை மறைமுகமாக சாடினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளத்தில் கனமழை காரணமாக வீட்டில் முன்புற மேற்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் பாட்டி அம்மா பிள்ளை வயது 65, பேரன் வீரமணி வயது 10, வெங்கட்டி என்ற 55 வயது பெண் உட்பட 3 பேர் இறந்தனர். மழையின் காரணமாக மின் துண்டிப்பு செய்திருந்ததால் வீட்டின் வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த சோகம் நிகழ்ந்தது. வடகாடு சம்பவத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். தலித் மக்கள் பாதிக்கப்பட்டால் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பகீர் குற்றம் சாட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில்வே ஸ்டேஷன்களை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் 22ஆம் தேதி திறந்து வைக்கிறார்.
தெற்கு ரயில்வேயில் சென்னை பரங்கிமலை, சிதம்பரம், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், திருவண்ணாமலை, போளூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி, ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை உட்பட 12க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. தேசிய கட்சிகளை தவிர்த்துவிட்டு திராவிட கட்சிகள் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது என கோவையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூரை தாங்கள் நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம் என்றும், இது தொடர்பாக பார்லிமெண்டின் 2 அவைகளிலும் கூட்டத்தொடர் நடத்தி பஹல்காம் நிகழ்வு பற்றி அரசு சார்பில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். இடஒதுக்கீடு மூலம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நீட் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றுவதை விட்டுவிட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசும் திறந்த மனதுடன் நீட் தேர்வின் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்து அதை ரத்து செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு மட்டுமாவது விலக்களிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த திடீர் மழையால் குறிப்பாக தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பயிர்களையும் கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அரசை வலியுறுத்தியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. உரிய ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக இழப்பீடு வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 448 பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்காக சிறை தண்டனை பெற்ற இலங்கையைச் சேர்ந்த அகதி இந்தியாவிலேயே வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இந்தியாவில் வசிப்பதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா ஒன்றும் தர்மச்சத்திரம் கிடையாது என சுப்ரீம் கோர்ட் கூறியது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா சார்பில் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நடந்தது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். ஜெய்ஹிந்த் கோஷத்துடன் 100 மீட்டர் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். பேரணியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவிகளில் இன்று காலை நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து குறைந்ததால் டூரிஸ்டுகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டனர். விருதுநகர் மதுரை ரோட்டில் ராமபிரான் என்பவருக்கு சொந்தமான ஈஷா சூப்பர் மார்க்கெட் உள்ளது. இங்கு திடீரென தீப்பிடித்தது. 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து பாழாகியது. எஸ்பி கண்ணன் நேரில் ஆய்வு செய்தார். மேற்கு போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சாலை, அக்ரஹாரம், பாரதியார் தெருவில் அமைந்துள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் வீட்டில் இருந்த மக்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவும் ஆற்றை கடக்கவும் வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சில பகுதிகள் மூழ்கியுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் வேகமாக மூழ்கும் பகுதியாக தரமணி இருப்பதாக சிங்கப்பூரில் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வங்கிக்குள் அத்துமீறி நுழைந்து வங்கி கிளை மேலாளர் பாரத் தேசாய் என்பவர் மீது திமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார், அவரது சகோதரர் காமராஜ் ஆகியோர் தாக்கினர். இதில் 4 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் காமராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பிய திமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார், சியோன்
பாரதிய ஜனதா பிரமுகர் மனோகர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 43 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக சாலையின் இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு கிரானைட் கற்கள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி செஸ் உடைந்து நின்றது. இதனால் ஒரு வழி பாதை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக உயர்ந்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 5000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 8000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், பணிமனைகள், விடுதி கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார். 30 ஆண்டுகளுக்கு பின் காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு வழியாக பேரளம் வரை ரயில் சேவை விரைவில் மீண்டும் தொடங்க உள்ளது. இதனையடுத்து காரைக்கால் பேரளம் ரயில் பாதையில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயிலை கண்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே குறிஞ்சி நகரில் 1 வாரமாக குடிநீர் சப்ளை இல்லை என கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தொட்டியம் காட்டுப்புத்தூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதித்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொட்டியம் போலீசார் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரத்தை சேர்ந்தவர் தங்கமணி, வயது 52. சேலம் மாநகராட்சியில் பில் கலெக்டராக இருந்தார். இந்நிலையில் தங்கமணி வீட்டிலிருந்து மாநகராட்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பநாயக்கன்பட்டி அருகே தனியார் மிட்டாய் கம்பெனி வேன் தங்கமணி 2 வீலர் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். ராசிபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோத்தலூத்து கிராமத்தில் இரவில் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் ராயர் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் கொத்தவரைக்காய் செடிகள் உடைந்து சேதமானது. அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள RVS வேளாண்மை ஆராய்ச்சி மைய வளாகத்தில் உலக தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் நடந்தது. தேனீக்கள் பற்றியும் தேன்கூடு அமைத்து வருவாய் ஈட்டுவது பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் முகூர்த்த நாள் இல்லாத காரணத்தாலும் வியாபாரிகளின் வருகை மிகவும் குறைவாக இருந்ததாலும் பெரும்பாலான பூக்களின் விலை அடியோடு சரிந்தது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பினர். இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் அணுசக்தி துறை செயலாளருமான டாக்டர் MR ஸ்ரீனிவாசன் காலமானார். அவருக்கு வயது 95. கர்நாடகாவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஊட்டியில் வசித்து வந்தார். வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைபாட்டால் அவர் காலமானார். ஸ்ரீனிவாசன் உடலுக்கு நீலகிரி மாவட்ட கலெக்டர் லட்சுமி பவ்யா டன்னீரு, SP நிஷா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இவரது இறுதிச் சடங்கு நாளை வெலிங்டனில் நடக்கிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகம் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை பகுதி குடியிருப்புகள் மற்றும் கடைவீதிகளில் பந்தலூர் டஸ்கர் 12 என்று அழைக்கப்படும் யானை இன்று காலை உலா வந்தது. மேலும் விலங்கூர் பகுதி கடைகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் சாலையில் வாக்கிங் சென்றது. சென்னையில் வால்டாக்ஸ் சாலை, புளியந்தோப்பு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் போடி 7 விவசாய சங்க கல்லூரியில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறையின் விவசாயிகளுக்கான 2 நாள் கருத்தரங்கு கூட்டம் நடந்தது. கருத்தரங்கில் கலந்து கொண்ட கலெக்டர் ரஞ்சித் சிங், மாம்பழங்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் என அறிவுரை வழங்கினார். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் தொழில் போட்டிக்காக எடுக்கப்பட்ட தனது 8 ஏக்கர் நிலத்திற்கு இழப்பீடு தொகை தரவில்லை என கூறி ஆசிரியர் ஒருவர் மதுரை கலெக்டர் ஆபீஸில் தலைகீழாக யோகாசனம் செய்து கோரிக்கை வைத்தார். போலீசார் அவருக்கு அறிவுரை செய்து அழைத்து சென்றனர். கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பெண் காட்டு யானை இறந்தது. குளுக்கோஸ், நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் கொடுத்து வனத்துறையினர் குணப்படுத்த முயன்றும் பலனளிக்கவில்லை.
சென்னை ஓட்டேரி நம்மாழ்வார்பேட்டையில் தர்பூசணி வியாபாரியிடம் பணம் பறித்த சம்பவத்தில் ரவுடி ஜெயக்குமார் அவரது கூட்டாளி சதீஷ் கைது செய்யப்பட்டனர். போலீசார் அழைத்துச் சென்றபோது ரவுடி ஜெயக்குமார் திடீரென பிளேடை விழுங்கிய நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். சூலூர் பேரூராட்சி பகுதிகளில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட கட்சி கொடிக்கம்பங்களை போலீஸ் பாதுகாப்புடன் பேரூராட்சி அதிகாரிகள் அகற்றினர். அகற்றப்பட்ட கொடிக்கம்பங்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டன. ஹோசூர் அருகே பூனப்பள்ளி பகுதியில் பழைய இரும்பு கழிவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த லாரியை கிரேன் உதவியுடன் மீட்கும் பணி நடந்தது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. லாரி மீட்கப்பட்ட பிறகு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டுச் சென்றன. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவிய நேரத்தில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து தமிழகம் அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் திடீரென இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. வானிலை மோசமானதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. தரையிறங்க வந்த 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. புறப்பட வேண்டிய 6 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. தேனி உழவர் சந்தையின் ஒரு பக்க சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் காய்கறி விற்பனை செய்யும் மயில்தாய் என்ற மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. தனலட்சுமி என்ற பெண்ணுக்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டது. இருவரும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தேனி போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் ஆட்டுப்பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 9 ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது. தஞ்சாவூரில் சர்க்கஸ் கூடாரத்தில் இருந்த ஒட்டகம் காணாமல் போனது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒட்டகத்தை திருடிய நபர்களை தேடுகின்றனர். திருச்சி திருவெரும்பூரை சேர்ந்த பெண் வங்கி ஊழியர் வித்யா. இவர் அம்மன் நகர் பகுதியில் நடந்து சென்றபோது அவ்வழியே வந்த மர்ம நபர்கள் அவர் அணிந்திருந்த 6 பவுண்ட் தாலி செயின் மற்றும் 3 பவுண்ட் செயின் என 2 தங்க செயின்களை பறித்துக் கொண்டு எஸ்கேப் ஆனார்கள். புகாரின் பேரில் திருவெரும்பூர் போலீசார் மணிகண்டகுமார் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் ஆகிய இருவரை கைது செய்தனர். நகைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணி 3 கிலோ ஹைட்ரோபோனிக் என்ற உயரக கஞ்சாவை மறைத்து கடத்தி வந்தது தெரிந்தது. கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை 3 பேர் கடத்தி சென்றனர். பாலக்காடு மாவட்டம் வேலந்தவலத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்த சாகர், மணிகண்டன், சந்தீப் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த பணம், நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரிக்கின்றனர். செங்கல்பட்டில் டோல்கேட் அருகே நிறுத்திய லாரியை மர்ம நபர் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீசார் விரட்டி சென்று பிடித்தனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து குடங்கையூர் பகுதியில் விற்ற சரித்திர பதிவேடு ரவுடி கைதானார். 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள அரசால் முன்மொழியப்பட்ட பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதா சர்ச்சைக்குரிய விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மாநில அரசின் சட்டங்கள், பல்கலைக்கழக கொள்கைகளை விமர்சிக்க தடை விதிக்கிறது. அதே சமயம் மத்திய அரசின் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை விமர்சனம் செய்ய திருத்த மசோதா அனுமதிக்கிறது. ஐதராபாத் கவர்னர் அலுவலகத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய 4 ஹார்ட் டிஸ்குகளை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒப்பந்த ஊழியரிடம் விசாரணை நடக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 69,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலை ரூபாய் 45 குறைந்து கிராம் ரூபாய் 8,710க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1 ரூபாய் குறைந்து கிராம் ரூபாய் 108க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை ஆதரிக்கும் ஒருவித மனிதாபிமான முயற்சியாக ஜம்மு காஷ்மீரின் உரி செக்டாரின் எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவம் இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சிங்கப்பூர், ஹாங்காங்கில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறித்து கண்காணித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 257 பேர் மட்டுமே கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுகின்றனர். இந்தியாவில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது. மேலும் கடந்த வாரத்தில் கேரளாவில் 69 பேரும், மகாராஷ்டிராவில் 44 பேரும், தமிழகத்தில் 34 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது.
அசாம் மாநிலம் கவுஹாத்தி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. முன்சீப், மேஜிஸ்ட்ரேட் போன்ற சிவில் நீதித்துறை பணிகளுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக கட்டாயம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பஞ்சாபில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லையில் இன்று முதல் மீண்டும் கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த 8ஆம் தேதி இந்நிகழ்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் 12 நாட்களுக்கு பின் கொடியிறக்கும் நிகழ்வு இன்று கோலாகலமாக நடந்தது. இதனை காண நாளை முதல் பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்படும் என BSF அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதல் ரேஞ்சுக்குள் தான் உள்ளது என விமானப்படை அதிகாரி சுமர் இவான்டி குன்ஹா தெரிவித்தார். பாகிஸ்தானில் உள்ள எந்த ஒரு மூலையையும் இந்தியாவால் தாக்க முடியும். ராவல்பிண்டியில் உள்ள ராணுவ தலைமையகத்தை கைபர் பக்துன்குவா மாகாணத்துக்கு மாற்றினாலும் கூட அடிப்போம். அதுவும் எங்கள் தாக்குதல் ரேஞ்சுக்குள் தான் உள்ளது என அவர் கூறினார். சுப்ரீம் கோர்ட்டில் இன்று நடந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கில் முந்தைய சட்டங்கள் சிறுபான்மையினரின் வழிபாட்டு உரிமைகளை பறிக்காத வண்ணம் இருந்தது. ஆனால் புதிய வக்ஃபு சட்டம் அதனை பறிக்கும் வகையில் உள்ளது. புதிய வக்ஃபு சட்டத்தால் வரலாற்று சின்னமான தாஜ்மஹால் கூட கைவிட்டு போகும் நிலை உள்ளது என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் விவாதம் செய்தார். கேரள மாநிலம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு, திடீர் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் ஞானசம்பந்தர் குரு பூஜை விழா விமர்சையாக நடந்தது. தர்ம ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தர் பரமாச்சாரிய சுவாமிகள் திரு ஆபரணங்கள் அணிந்து கொண்டு திருக்கூட்ட அடியவர்கள் படைசூழ சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். 4 வீதிகளிலும் பூரண கும்ப மரியாதையுடன் பக்தர்கள் குருமகா சன்னிதானத்திற்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானம் ஞான குலுக்காட்சியில் எழுந்தருள திருப்பனந்தாள் ஆதீன இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை செய்தனர். திருச்சி துறையூர் அருகே உள்ள பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி கோயிலில் திருக்கல்யாண நிகழ்வு கோலாகலமாக நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பிரீமியர் லீக் தொடரின் ஒழுங்கு விதிமுறைகளை மீறியதற்காக லக்னோ வீரர் திக்வேஷ் சிங் ரதிக்கு 50% போட்டி கட்டணம் அபராதமாக விதிக்கப்பட்டது. மேலும் இந்த சீசனில் இதுவரை 5 முறை டிமெரிட் புள்ளிகளை பெற்றுள்ளதால் அடுத்த போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்காக 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி என்ற வீரர் விளையாடி வருகிறார். அறிமுகமான முதல் போட்டியில் ஆட்டமிழந்து செல்லும் போது கண் கலங்கியபடி செல்லும் வீடியோ வெளியானது. அனைவரும் அவர் அழுததாக நினைத்தனர். இதற்கு விளக்கம் அளித்துள்ள சூரியவன்ஷி, நான் எப்போது அழுதேன்? மின் விளக்குகளிலிருந்து வந்த பிரகாசமான வெளிச்சத்தால் கண்களை கசக்கியபடி நடந்தேன். அதை வைத்து நான் அழுகிறேன் என மக்கள் நினைத்தார்கள். உண்மையில் நான் அழவில்லை என கூறினார். நடப்பு IPL தொடரில் குஜராத், பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின. மீதமுள்ள ஒரு இடத்துக்கு மும்பை, டெல்லி அணிகளுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் அதிக முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய அணிகளின் பட்டியலில் மும்பை அணியை பெங்களூரு சமன் செய்துள்ளது. இரு அணிகளும் 10 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோதும் ஆட்டம் 23ஆம் தேதி பெங்களூருவில் நடக்க இருந்தது. மழை காரணமாக இந்த போட்டி லக்னோவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு 3வது நபரே காரணம். உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் நம் வாழ்வில் இருளை கொண்டு வந்துள்ளார். என் கணவருக்கு நிம்மதி கிடைக்கவே நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த நிம்மதி எல்லா கடினமான நேரத்திலும் துணை என்ற ஒருவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் கிடைக்காது என ஆர்த்தி ரவி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விலங்கு வெப் சீரிஸ் தந்த வரவேற்பால் கதை தேர்வு விஷயத்தில் கவனமுடன் இருந்து வருகிறார் நடிகர் விமல். தற்போது தேசிங்கராஜா 2, பரமசிவன், ஃபாத்திமா ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். அடுத்து மலையாளத்தில் மஞ்சுமேல் பாய்ஸ் படப்புகழ் சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான ஜென் ஈமேன் என்ற படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிக்க உள்ளார். சிதம்பரத்தின் உதவி இயக்குனர் ஒருவர் இயக்கப் போகிறார். கோடை விடுமுறை முடிய இன்னும் 10 நாட்களே உள்ளது.
இந்த வாரம் வெளியாகும் படங்களை பார்க்க ரசிகர்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம். அதனால்தான் என்னவோ மே 23 7 படங்கள் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. விஜய் சேதுபதியின் ஏஸ், சண்முக பாண்டியனின் படை தலைவன் ஆகியவற்றுடன் அகமொழி விழிகள், ஆக கடவன, மையல், திருப்பூர் குருவி, ஸ்கூல் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. பாடகி சின்மயியின் கணவர் நடிகர் ராகுல் ரவீந்திரன் இயக்கியுள்ள கேர்ள் ஃபிரெண்ட் படத்தில் கதையின் நாயகியாக நடித்துள்ளார் ரஷ்மிகா. படம் முடிந்து பல மாதங்களாக ரிலீஸ் பற்றிய எந்த தகவலும் இல்லை. இது பற்றி ரசிகர்கள் ரிலீஸ் த கேர்ள் ஃபிரெண்ட் என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி ட்ரெண்ட் செய்தனர். இதற்கு ரஷ்மிகா உங்களை காக்க வைத்துள்ளோம் என்பது புரிகிறது. சிறந்த படமாக வெளிக்கொண்டு வர ராகுல் பணியாற்றி வருகிறார். இதுவரை வெளியான படங்களில் இதுவும் வித்தியாசமான படமாக இருக்கும் என உறுதியாக நம்பலாம் என தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் படத்தில் நடித்துள்ளார் விக்ரம் மகன் துரு. தீபாவளிக்கு இப்படம் வெளியாகிறது. அடுத்தபடியாக 2023 ஹிந்தியில் வெளியான கில் படத்தின் தமிழ் ரீமேக்கில் இவரை நடிக்க வைக்க பேச்சு நடக்கிறது. நிகில் நாகேஷ் பட் இயக்கிய கில் படத்தில் லஸ்யா லால்வானி, தன்யா மணித்லா ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக வெளியானது. அயன் முகர்ஜி இயக்கியுள்ள வார் 2 படத்தில் ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் NTR, கியாரா அத்வானி ஆகியோர் நடித்துள்ளனர். ஸ்பை யூனிவர்ஸ் எனும் உளவு சார்ந்த படமாக உருவாகியுள்ளது. இதன் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றி கியாரா கூறுகையில், யஷ் ராஜ் பிலிம்ஸில் முதல் படம், முதல் அதிரடி படம். ஹிருத்திக், ஜூனியர் NTR, அயன் முகர்ஜி ஆகியோருடன் முதல் படம். இவ்வளவு ஏன் முதல் முறையாக பிகினி உடையில் நடித்தது என இந்த படத்தில் எனக்கு முதல் முறையாக பல விஷயங்கள் உண்டு என குறிப்பிட்டுள்ளார்.